ஹாய். ஒரு காலத்துல ஒரு மன்னன் ஒருத்தன் இருந்தான். அவனுடைய காதுல ஒரு நாள் இரவு ஒரு பூச்சி நுழைஞ்சிருச்சு. அவனோட காதுல இருந்த பூச்சியை எடுக்க மன்னனை சேர்ந்தவங்க படாத பாடுபட்டுட்டாங்க. அவங்களுக்கு எந்த முயற்சியும் பலன் அளிக்கல. வைத்தியர்கிட்ட பிரச்சனைய சொன்னாங்க. எவ்வளவோ பாடுபட்டாரு. தூரத்துல இருந்து மூலிகைகள்லாம் வர வைக்கப்பட்டது. மூலிகையை பிழிஞ்சு சாறு எடுத்து மன்னனோட காதுக்குள்ள விட்டாங்க. எதுக்கும் பலன் இல்ல. அவனுடைய காதுல இருக்கிற பூச்சி பிரச்சனைக்கு வைக்கிறவங்களுக்கு பிரம்மாண்டமான பரிசுகள்லாம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டது. இங்கிருந்து எல்லாமோ வைத்தியர்கள்லாம் வந்தாங்க. யாராலையும் அந்த பூச்சியை வெளியவே எடுக்க முடியல. அவனுடைய காதுக்குள்ள அந்த பூச்சி இங்கேயும் அங்கேயும் பறந்துட்டு இருந்தனால அதனால நிம்மதியா தூங்க கூட முடியல. சாப்பிடுறது கூட குறைஞ்சிருச்சு. தன்னுடைய பொலிவையே இழந்துட்டான். ராஜகம்பீரமா உலா வந்துட்டு இருந்தவன் பஞ்சத்துல அடிபட்டவனை போல இருந்தான். நேரமும் படுக்கையிலேயே இருந்தான். முடிவு நெருங்கிருச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த நேரத்துல இமயமலையில இருந்து துறவி சீடர்கள் சூழ நாட்டுக்கு வந்திருக்கிறதா செய்திகள்லாம் வந்தது. மணிக்கு வந்து சேர்ந்த துறவி தன்னுடைய காதை நல்லா பரிசோதிச்சாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் தியானத்துல ஆழ்ந்தாரு. ரொம்பவும் அபூர்வமான வகை பூச்சி அரசே, பக்கத்து மூலிகைகளுக்கெல்லாம் இது கட்டுப்படாது. இருந்து 100 யோஜனை தூரத்துல இருக்க காட்டுல விளையக்கூடிய அபூர்வமான மூலிகைக்கு தான் பூச்சி கட்டுப்படும். இதுக்கே என்னுடைய சீடர்களை அனுப்பி அந்த மூலிகையை கொண்டு வர சொல்றேன். அதுக்கப்புறம் உங்க பிரச்சனை தீர்ந்து போயிடும் சொல்லிட்டாரு. மூலிகையை எப்படி இனம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. என்னுடைய சீடர்கள்ல சிறந்தவங்க 2 பேரை அந்த துறவி அனுப்பி வச்சாரு. 3 வாரங்கள்ல சீடர்கள் வந்து மூலிகையோட வந்தாங்க. ராஜ மூலிகை அப்படிங்கறதுனால ஒரு நாள் முழுசும் பூஜை பண்ணணும் அப்படின்னு அந்த துறவி சொல்லிட்டாரு. மறுநாள் காலையில விடியறதுக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தத்துல அவனுடைய காதுல அந்த மூலிகை சாரை அரைச்சு ஊத்துனாங்க. சில நொடிகள்லயே அந்த பூச்சி செத்து வெளியே வந்து விழுந்தது. மன்னன் கிட்ட அந்த பூச்சியை காமிச்சாரு அந்த துறவியோட காலில் விழுந்து வணங்கிட்டான் அந்த மன்னன். நிம்மதியா தூங்குனா, நல்லா சாப்பிட்டான். பழைய பொழிவு திரும்பிருச்சு. விடைபெற்று போயிட்டாரு. அங்க நாட்டு எல்லையை தாண்டினோனையும் அந்த சீடர்கள்ல ஒருத்தன் கேட்டான், தேவா, அந்த அற்புதமான மூலிகையை பத்தி எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்க. துறவி புன்னகை பூத்தாரு. பூச்சி அத்தனை நாள் எங்க இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? மன்னனோட செவிக்குள்ள அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுதான் இல்ல, மன்னனோட காதுக்குள்ள பூச்சி போனது உண்மையா இருந்திருக்கலாம். ஆனா சிறிது நேரத்துக்குள்ளே அது செத்து இருக்கும். இல்ல அது வெளியே வந்திருக்கும். கொஞ்ச நேரத்துக்குள்ள மன்னனுடைய காதுக்குள்ள அந்த பூச்சி ஒரு குறுகுறுப்பை ஏற்படுத்தியிருக்கு. மன்னனுடைய மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. அதனாலேயே அந்த மனுஷன் அந்த பூச்சி காதுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி மன்னன் நினைச்சிட்டே இருந்தான். தேவா, அதை விலைக்கு சொல்லி மன்னனை குணப்படுத்தி இருக்கலாமே அப்படின்னு அந்த சீடர்கள் ஒருத்தன் கேட்டான். மனோவியாதிய அப்படி எளிதா குணப்படுத்திட முடியாது அப்பனே. பிரச்சனை தீவிரமானதுன்னு மன்னன் நினைச்சிட்டு இருக்கிறான். நானும் சிகிச்சை தீவிரமானதுன்னு சொல்லி பண்ணினேன். இருந்து மூலிகை வரணும்னு போய் சொன்னேன். மூலிகை நம்ம ஊர்ல சாதாரணமா விளையக்கூடிய திருநீற்று பச்சில தான். யாரும் கவனிக்காம பாத்துக்கிட்டேன். ஒரு நாள் பூஜை பண்ணி இருட்டு நேரத்துல சார மண்ணுடைய காதுல விட்டேன். எனவே பிடிச்சு வச்சிருந்த செத்த பூச்சியை காமிச்சேன். அவனும் நம்பிட்டான். அவனுடைய நோயும் தீர்ந்தது. வியப்பு தாங்காம தன்னுடைய குருவையே பார்த்துட்டு இருந்தாங்க. மனித இனத்தை பிடித்திருக்கக்கூடிய பெரும்பான்மையானது மனங்கள்ல தான் இருக்குது. பாய்.